சொட்டு சொட்டா காதல் வீசக்கனி சொட்ட சொட்டு சொட்டா காதல் வீசக்கனி சொட்ட மனச கொண்டு நீ போகிற மானே கேட்டாக்க தருவே உசுரையண்டா என்னோட காதல நூலாலண்டா பூமியை ரெண்டு முறை சுத்தி சுத்தி வரலாம். ராஜா விடுங்க விடுங்கன்னு சொல்றேன்ல என்ன பண்றீங்க ஆபீஸ் கூட பார்க்காம விடுங்க கையை எடுங்க முதல்ல. ஏய் எதுக்கு இப்ப கத்துற? ஏதோ தொடக்கூடாத கைப்பட்ட மாதிரி இதுக்கு முன்னாடி நான் தொட்டதே இல்லையா? கையெடுக்க என்ன கத்திட்டு இருக்க? போ ஒழுங்கு மரியாதையோ இப்ப நீ என் கூட வர இல்லைன்னு பைய இங்கே ஏதாவது நடக்கும். புரியுதா உனக்கு? வா. ரொம்ப தான் பண்ற. இப்ப என்ன உன்னை ரேப்பா பண்ணிட்டேன், எதுக்கு அப்படி கத்திட்டு இருக்க? கையை தானே வச்ச மேல, அதுக்கு இந்த கத்து கத்துவியா? அமைதியா இப்ப வாயை மூடிக்கிட்டு வந்து பைக்ல ஏறுற. புரியுதா உனக்கு? கையை எடுடா. என்னையவே அடிச்சிட்டல, உன்னை என்ன பண்றான் பாரு. என்ன விடு, தள்ளி போ. சீ. டேய் பொறுக்கி எடுறா கைய. சக்தி வேணாம் விட்டுருங்க. சக்தி விட்டுருங்க அவனை. ஏன் திவ்யா, ஏன் இந்த மாதிரி கேவலமான பொறுக்கிய விடக்கூடாது. இவனை இன்னைக்கு அடிக்கிற அடியில பொறுக்கி நாய் எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட ஆபீஸ்குள்ளேயே ஒரு பொண்ணு கிட்ட தப்பா, அதுவும் என்னோட திவ்யா கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்துருப்பான். இவனை நான் சும்மா விட மாட்டேன். வேணாம் சக்தி விட்டுருங்க. அவனை அடிக்க வேண்டாம், அவனை விட்டுருங்க. திவ்யா சொல்றான்னு ஒரே காரணத்துக்காக உன்னை விடுறான். வெளியே போடா நாய். என்ன நடக்குதுங்க? எதுக்காம அந்த மாதிரி பண்ணா? நீ அவனை லவ் பண்றீங்களா என்ன? திவ்யா உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்க. என்ன விஷயம், என்ன ஆச்சுன்னு சொல்லு. இல்ல இந்த பொறுக்கி நாய் தான் உன்னை கட்டாயப்படுத்தி ஏதாவது தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணானா? என்ன திவ்யா நடக்குதுங்க? சொல்லு. என்ன எதுவும் கேட்காதீங்க ப்ளீஸ். என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க சக்தி. வீட்டு கிளம்புறேன், போறேன். என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க ப்ளீஸ். வேண்டாம், இங்கே நடந்தது யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. நான் வெளியே போறேன். திவ்யா நில்லு. எதுவாக இருந்தாலும் என் கேபின்ல வந்து பேசிட்டு நீ கிளம்பு. வெளியே ரோஸ்லின் வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியும். நான் அவகிட்ட சொல்லிடுறேன். நீ முதல்ல என் கேபினுக்கு வா. என்கிட்ட நீ இப்போ பேசிட்டு தான் போற. உனக்கு புரியுதா? வா. என்ன விஷயம்னு தெளிவா சொல்றேன். உன்கிட்ட நான் நிறைய பேச வேண்டியது இருக்கு. வா திவ்யா ப்ளீஸ். சக்தி விட்டுருங்க ப்ளீஸ். இது வேண்டாம், இதை பற்றி நான் பேச விரும்பலை. அது என்னோட பர்சனல். நான் அதை யார்கிட்டையும் ஷேர் பண்ணவும் விரும்பலை. நீங்கள் என்னோட பாஸ். உங்ககிட்ட சொல்லி மட்டும் என்ன பிரயோஜனம்? எதுவும் மாற போகிறதில்ல. நான் எதையும் உங்ககிட்ட சொல்ல விரும்பலை. என்னை விட்டுருங்க. எனக்கு ஆம்பளைங்களை பார்த்தாலே வெறுப்பாக தான் இருக்குது. யார் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லை. உங்ககிட்டையும் எனக்கு எதுவும் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. என்னை விட்டுருங்க, நான் கிளம்புறேன். என்ன சொன்ன? வெறுப்பா இருக்கா? அந்த லெவலுக்கு அவன் உனக்கு கஷ்டப்படுத்தியிருக்கான்ல. நீ போய் என்கிட்ட பேசிதான் ஆகணும் திவ்யா. நான் யாருன்னு சொன்னா நிச்சயமா நீ என்கிட்ட பேசுவ. நான் வேற யாரும் கிடையாது, உன்னோட சக்திவேல், சின்ன வயசு ஃப்ரெண்டு. உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? இல்ல சுத்தமாவே என்ன மறந்துட்டியா? நம்ம 2 பேரும் பக்கத்து பக்கத்து வீடு, எவ்வளோ ஜாலியா விளையாண்டுருக்கோம், எவ்வளோ விஷயம் பேசியிருக்கோம். ஞாபகம் இருக்கா இல்லையா? சொல்லு. என்ன சக்தி? நீங்க தான் சக்தி வேலா? என்ன சொல்றீங்க நீங்க? எனக்கு ஞாபகம் இருக்கு. என்னோட சின்ன வயசு க்ளோஸ் ஃப்ரெண்ட். அது நீங்க தானா? என்ன புரியல எனக்கு. எதுக்கு இவ்வளோ நாளா என்கிட்ட மறைச்சிங்க? நான் 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 மறக்கல. எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. என் ஃப்ரெண்ட்
பெரிய ஆளா அது? எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. எதுவாக இருந்தாலும் உள்ளவா பேசிக்கலாம். கேபினில் போய் பேசலாம். இங்கே வேண்டாம். ஆஃபீஸில் எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. நானே உன்னை பொறுமையாக ட்ராப் பண்ணிடுறேன். முதல்ல கேபின்குள்ளே வா, என்னன்னு பேசலாம். எனக்கு முன்னாடியே தெரியும் திவ்யா எல்லா விஷயமும். நீ தான் அந்த பொண்ணுன்றதும் எனக்கு நல்லாவே தெரியும். நான் சொல்லாமல் இருந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஒரு சில விஷயங்கள்னால என்னால் உன்கிட்ட அதை சொல்ல முடியல. நான் தான் உன் ஃப்ரெண்டுன்றத. நான் துபாய்க்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருந்தேன். நான் சின்ன வயசில் உன் மேலே எவ்வளோ லவ்வோ அஃபெக்ஷனும் வச்சுருந்தனும் அதே மாதிரி தான் இவ்வளோ வருஷமாகவும் இருந்தேன். நீ எங்கே இருக்க, என்ன பண்ணுற, எப்படி இருக்கன்னு எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு தான் இருந்தேன். கடைசியாக நீ காலேஜ் முடிக்கும் போது நாங்களே தான் வாலண்டியராக அந்த காலேஜில் கேம்பஸ் இன்டர்வியூ செட் பண்ணி ஒன்றையும் செலக்ட் பண்ணேன். ஆனால் அதுக்குள்ள இவ்வளோ விஷயம் நடுவில் நடந்துருச்சு. நீ இன்னுமே நான் மறக்காம இருப்பேன்னு நான் நினச்சேன். ஆனால் நீ அதுக்குள்ள வேற ஒருத்தரை லவ் பண்ணிட்டு இருப்பேன்னு நான் யோசிக்கல. இதுலவும் தப்பு எதுவுமே இல்லை, என் மேலே தான். ஃபஸ்ட்டே உன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி இருந்திருக்கணும். சொல்லாமல் இருந்தது என் தப்பு தான். அது எவ்வளோ பெரிய தப்பாயிடுச்சுன்னு இப்போ எனக்கு புரியுது. இந்த நிலைமையில இந்த விஷயத்த நான் உன்கிட்ட சொல்றது தப்பு தான் தெரியும். நீ தப்பாக தான் எடுத்துக்குவேன்னு. இருந்தாலும் என்னால் இதுக்கு மேலே என் மனசுக்குள்ள வைக்க முடியல. என்னை மன்னிச்சிரு. இவ்வளோ நாள் என் மனசுக்குள்ளே தான் மறைச்சு வச்சதுக்கு. ஆமாம், எனக்கு ஒன்று பிடிச்சிருந்தது. அதனால தான் நான் எல்லா விஷயத்தையும் உன்கிட்ட வந்து மறைச்சிட்டேன். இப்போ நீ சொல்லு, அவனும் நீயும் லவ் பண்ணுறீங்களா? என்ன விஷயம், என்ன நடந்துச்சு? என்ன சொல்ற சக்தி நீ? என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டுன்னு சொல்ற, என்ன லவ் பண்ணன்னு சொல்ற, அதுக்காக தான் என்ன வேலையில் கூட செலக்ட் பண்ணேன்னு சொல்ற. அப்போ இவ்வளோ நாள் என்கிட்ட எல்லாமே பொய்யா தான் நடிச்சிட்டு இருந்திருக்கல. எல்லாருமே நடிச்சு ஏமாத்த தான் செய்றீங்கல்ல. முதல்ல அவன், இப்போ நீ. எனக்கு என்ன சொல்றதுனே புரியல. மொத்தமாவே நான் ஏமாந்துட்டு தானே இருக்கேன். என்ன சொல்றது? எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல சக்தி. நீ எப்படி பண்ண? அவனும் என்னை ஏமாத்திட்டான். எனக்கு முடியல சக்தி. ஐயோ, மனசுலயும் தெம்பில்ல. இதுக்கு மேலே எல்லார்கிட்டையும் ஏமாறதுக்கு நான் விட்டுருங்க, என்னால முடியல. சொட்டு சொட்டா காதல் வீசக்கனில் சொட்ட, சொட்டு சொட்டா காதல் வீசக்கனில் சொட்ட, மனச கொண்டு நீ போகிற மானே, கேட்டாக்க தருவே உசுரையண்டா. என்னோட காதல நூலால் அளந்தா, பூமியை 2 முறை சுத்தி சுத்தி வரலாம். ப்ளீஸ் ப்ளீஸ் திவ்யா, ஐம் சாரி. அந்த பாஸ்டரோட என்ன கம்பேர் பண்ணாத ப்ளீஸ். நான் உண்மை மறைச்சது என்னவோ தப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. நானும் உன்னை ட்ராப் பண்ணி கடத்திட்டு வரலையே. எனக்கு உன்னை பிடிச்சிருந்தது. உன் கூட
நான் பழகி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா எனக்காவது ஒரு நாள், ஒரே ஒரு நிமிஷம் உன்னை தப்பா பார்த்துருப்பேனா? சொல்லு திவ்யா. நிஜமா என் மனசுல அந்த மாதிரி எந்த எண்ணமும் கிடையாது. நான் உன்னை பியூரா லவ் பண்ணேன். அஷ் சொல்ல போனா நான் ஒன் சைடா உன்னை லவ் பண்ண அவ்வளோ உன்னை ரசிச்சேன். ஆனா இது நாள் வரைக்கும் ஒரு நாள் கூட உன்னை தப்பா பார்த்தது இல்லை திவ்யா. நான் அந்த பேஸ்டட், அந்த லிட்ரலி தேர்ட் கிரேட் கிரிமினலோட என்ன கம்பேர் பண்ணாத ப்ளீஸ். எனக்காவது ஒரு நாள் உன்னை தப்பா தொற்றுப்பனா? இல்லை பாஸுங்கிற அட்வான்டேஜில் வேற ஏதாவது இல்லை திவ்யா அந்த மாதிரி. நான் என்ன நம்பு ப்ளீஸ். நான் சொல்லாம இருந்தது என்னவோ தப்பு தான். நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அது என் மேல இருக்க பெரிய தப்பு தான். ஆனா எனக்கு சொல்றதுக்கு தைரியம் இல்லை. எங்க சொன்னா நீ ரிஜெக்ட் பண்ணிடுவியோன்னு ஒரு பயம். அந்த பயத்துல தான் நான் உன்கிட்ட சொல்லவே இல்லை. நானா ஃப்ரெண்டா உன் கூட பழகிருக்கலாம். ஆனா ஆனா சின்ன வயசுல அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்துட்டு இப்போவும் அதே மாதிரி க்ளோஸ் ஃப்ரெண்டா உன் கூட என்னால் பழக முடியாது திவ்யா. நான் அப்படி உண்மையை சொல்லியிருந்தேன்னா நீ நிச்சயமா என் கூட நல்லாவே பழகியிருப்ப. ஆனா என் மனசுல காதலை வச்சுட்டு என்னால் வெளியே ஃப்ரெண்டால நடிக்க முடியாது திவ்யா ப்ளீஸ். அது புரிஞ்சுக்கோ. அதனால மட்டும்தான் நான் சொல்லலை, வேற எந்த காரணமும் இல்லை. சரி, அந்த பேஸ்டர்ட் நாய் என்ன பண்ணான் சொல்லு. அவன் ஏமாத்திட்டான்னு சொல்றியே, என்ன விஷயம்? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு ப்ளீஸ், மறைக்காத. நான் ஃபர்ஸ்ட் டைம் அவனை ஊரில் பார்த்தேன். ஒரு திருடங்கிட்ட இருந்து என்னோட பேக் பிடிங்கி கொடுத்தான். அதுக்கப்புறம் எங்கே பீச்சில். அப்போ எனக்கு தெரியாது அவன் தான் என்னோட டிஎல்னு சொல்லி பேகை காப்பாற்றி கொடுத்ததுக்காக அவன்கிட்ட நானாக போய் வாலண்டியராக பேசினேன். அதுக்கப்புறம் இங்கே டிஎலாகவும் இருந்தான். எங்களோட நட்பு ரொம்பவே க்ளோஸ் ஆச்சு. எனக்கு அவனை பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அது லவ்வா இல்லையா வேற ஏதாவது அஃபெக்ஷனான புரியறதுக்குள்ளேயே அவன் என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி அவனும் நான் லவ் பண்ணணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணான். கடலில் குதிச்சிருவேன்னு மிரட்டினான். நானும் பயந்து போய் லவ் பண்ணேன். ஃபஸ்ட்டெல்லாம் நல்லா தான் இருந்தான். அதுக்கப்புறம் தான் அவனோட உண்மையான சுயரூபமே தெரிய வந்துச்சு. ரொம்ப டாக்ஸிக்காக நடந்துக்க ஆரம்பித்தான். என்ன ப்ரூட்டலாக நடத்த ஆரம்பித்தான். எல்லாரோடையும் சந்தேகப்பட ஆரம்பித்தான். ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு. அப்புறம் இதே மாதிரியே இருந்தா சரியா இருக்காதுன்னு தெரிஞ்சுதான் நான் அவனை விட்டு விலகணும்னு நினச்சேன். அப்படி இருக்கும்போது தான் அன்னைக்கு ஒரு நாள். சின்ன ட்ரெஸ்டி இது, மேலே பாதி கீழே பாதின்னு காட்டிக்கிட்டு, சி கேவலமா இருக்கு. இந்த மாதிரி கேவலமான ட்ரெஸ் எல்லாம் தான் போட்டுட்டு திருவியா? கிராமத்துல வர புல்லு மாதிரியா இருக்க நீ? சி என்னதான் வளர்த்து வச்சிருக்காங்களோ தெரியல. இவ்வளோ கேவலமான வளர்ப்பா இருக்கு. ஓ, இப்படி போட்டா கேவலமான பிறப்பா, கேவலமான வளர்ப்பு இல்லை? அப்போ நீ கூட தான் டவுசர் மாதிரி ஏதோ போட்டுட்டு வந்திருக்க. அதுக்கு நான் ஏதாவது கேட்குறேன்னா சொல்லு. இந்த மாதிரி பாக்ஸஸ்லாம் போட்டுட்டு தெரியுற, முட்டிக்காலுக்கு கீழே ஃபுல்லாக தெரிகிற மாதிரி. நான் உன்னை என்னைக்காவது இந்த மாதிரி கேட்டிருக்கேனா? எவ்வளோ கேவலமாக பேசுகிற. சி, எதுக்கு நீங்கள் வர சொன்னப்போ நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் ட்ரெஸ் போடுவேன். புரியுதா உனக்கு? நீ அப்போ கேவலமான வளர்ப்பா சொல்லு. என்னடி சொன்ன? யார் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு முதல்ல கத்து கொடுக்க சொல்லுடி. என்ன வளர்த்து வச்சிருக்காங்கன்னு என்னைய பார்த்தா கேட்கற நீ? நீ நடந்தே வா, இல்லைன்னா ஆட்டோ பிடிச்சு வா, நான் போறேன். ஒரு நிமிஷம். நீயா? இப்பதானே போன? என்ன விஷயம்?
நான் ராஜா இல்லை, ராம். என்ன சொல்ற? ராமும் ராஜாவும் ஒரே பேரு தான் நீ தானே சொன்ன. இப்பதான் அடிச்ச, பைக்ல போன, இப்போ வேற ஒரு ட்ரெஸ்ல வந்து நின்று பேசிட்டு இருக்க நான் ராமன் சொல்லி. என்ன இது புது ட்ரிக்கா? என்ன இந்த டைம் எப்படி சமாதானப்படுத்தலான்னு இவ்வளோ கேவலப்படுத்திட்டு எப்படி ஒரு நிமிஷத்துல உன்னால மாத்தி மாத்தி பேச முடியுது? ச்சே, உன்னை போய் லவ் பண்ணன்னு நினைக்கும் போது எனக்கு அருவருப்பா இருக்கு. எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா எனக்கு? நீ பாட்டுக்கு போன இப்போ கையோங்கி அடிக்கிற ரோட்ல, இதுதான் நீ கொடுக்குற மரியாதை இல்லை. இதில் என்னோட வளர்ப்பை பற்றி நீ பேசுகிற, இதெல்லாம் கேட்டுட்டு நான் நிற்கிறேன் பார்த்தியா பொறுமையா. நான் இந்த மாதிரி பொண்ணே இல்லை. ஆனால் உனக்காக நான் எல்லாத்தையும் பொறுமையாக மாற்றிக்கிட்டு இருக்கேன். நீ ஒரு நாள் மாறிடுவ, நல்லவனா என்கிட்ட பேசுவேன்னு சொல்லி எவ்வளோ நல்லா தான் பார்த்துட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டெல்லாம். ஆனால் இப்போ நீ எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுற, எல்லா விஷயத்துக்கும் கோவப்படுற, எல்லாத்துக்கும் சந்தேகப்படுற. நான் என்கிட்ட பேசாத ப்ளீஸ். நான் வீட்டுக்கு போகிறேன், நீ கவலைப்படாத. நான் வேற யார் கூடயும் போயிட மாட்டேன். ஆட்டோ பிடிச்சே வீட்டுக்கு போகிறேன். தயவு செஞ்சு போ. நான் நீங்கள் நினைக்கிற ஆள் கிடையாது. நான் ராஜாவோட பிரதர் ராம். உங்களை ஒரு டைம் பார்த்துருக்கேனே, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? ஊரில் உங்களோட பேக்கை கூட ஒருத்தர் பிடிங்கிட்டு பண்ணனே, நான் தான் அவங்ககிட்ட இருந்து உங்களை காப்பாற்றி உங்களுக்கு பேக் கூட வாங்கி கொடுத்தேன் திருடங்கிட்ட இருந்து. ஞாபகம் இருக்கா? என் பேர் ராம். இப்போ போனானே பைக்கில், அவனுடைய பிரதர். ஆக்சுவலாக நாங்கள் 2 பேரும் ட்வின் பிரதர்ஸ். அவனும் நீங்களும் லவ் பண்ணுறீங்களா? அவன் அவனுக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு? அப்புறம் ராஜாவும் ராமும் ஒரே பேருன்னு சொல்கிறீங்க, எனக்கு புரியல.